வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு அருமையான மணக்க சாம்பார், ஒயிட் ரைஸு, அப்பளம் இதை வச்சு நான் சாப்பிட்டேன். ஸோ அந்த மணக்க சாம்பாரை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சாம்பார் வெண்டைக்காய், கத்திரிக்காய் இது ரெண்டும் போட்டு அருமையான ஒரு மணக்க ஒரு சாம்பார். ஸோ இது எல்லாருமே இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். சாம்பார் நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான ஒரு உணவு முறை. இதை நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்யணுங்கிறத நான் இப்போ இன்றைக்கி சொல்லித்தரேன். இது எல்லாருமே வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமாக வைப்பாங்க. நான் ஒரு சிம்பிளான மெத்தடில் தான் நான் வைக்கிறேன். இதுக்கு துவரம் பருப்பு ஒரு சின்ன கப்பு, உங்களுக்கு எவ்வளோ பருப்பு தேவைங்கிறத பார்த்து நீங்கள் அதை உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுறலாம். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான குக்கர் இருக்கும். அந்த குக்கரினுடைய விதிப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நம்ம வெட்ட போகிறோம். வெட்டி இப்போ இதில் தேங்காய், ஜீரகம், கொத்தமல்லி இது மூணும் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாம் காய்கறி எல்லாம் நம்ம வெட்டியாச்சு. வெட்டினதுக்கப்புறம் இன்னும் அந்த பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல இந்த எண்ணெயிலே நான் அப்பளம் பொரிச்சிடுறேன். முதல்ல நம்ம முடிச்சிட்டோம்னா அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ தனியாக நம்ம எண்ணெயும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதோ பேலன்ஸான எண்ணெயில் நம்ம இந்த சாம்பாரை வச்சிடலாம். ஸோ அப்பளம் அங்கே கிடைக்கக்கூடிய அப்பளம் தான், நார்த் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அப்பளம். இங்கே உள்ள அப்பளம் என்கிட்ட இல்லை. ஸோ எனக்கு இந்த அப்பளம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, ஓரளவு சாப்பிட்லாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊர் அப்பளம் சாப்பிட்டவங்களுக்கு இந்த அப்பளம்லாம் சாப்பிடவே முடியாது தான். சரி, இப்போ அடுத்தால கொஞ்சமாக வெந்தயம் போடுறேன். வெந்தயம் போட்டு அதுக்கடுத்தால வெங்காயமும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த காய்கறிகள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே போட்டு கொட்டிடலாம். நல்ல வெங்காயம் எப்போவுமே நம்ம போட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்காவது வரணும். ஸோ இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லா காய்கறி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகாய் இந்த மூணையும் போட்டிருக்கோம். தக்காளி கொஞ்சம் நல்ல ஃப்ரை கொஞ்சம் வெந்த பிறகு அப்புறம் நம்ம தக்காளி போடலாம். ஏன்னா ஒரேடிக்கு நம்ம போட்டோம்னா அந்த தக்காளி கொஞ்சம் தனியாக வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம போடாமல் கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தக்காளியும் போட்டோம். பாருங்கள், தக்காளி போட்டோம். இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாவும் நம்ம இப்போ போட ஆரம்பிக்க போகிறோம். இப்போ மசாலா வேறு ஒன்றும் இல்லை, மிளகாத்தப்பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, கொத்தமல்லி பொடி, இதுதான். வேறு எதுவுமே இதுக்கு நம்ம ஸ்பெஷல் மசாலான்னு எதுவும் கிடையாது. சாம்பார் பொடி இருந்தால் போடலாம். நான் சாம்பார் பொடி என்கிட்ட கிடையாது. ஸோ நான் பேச்சுலராக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தான். ஸோ இதில் கொத்தமல்லி பொடி போட்டேன், மஞ்சள் பொடி போட்டாச்சு, மிளகாய் பொடியும் போட்டாச்சு. ஸோ எல்லாமே நம்ம எல்லா பொடியுமே போட்டோம். ஸோ மசாலாங்கிறது வேறு எதுவும் கிடையாது. இதுதான் லாஸ்ட்டில் நம்ம தேங்காய் தான், ஜீரகம் அரைச்சி ஊற்ற போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லா மசாலாவும் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு அதை கொஞ்சம் நேரம் அந்த மசாலா அடி பிடிக்காமல் அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு இப்போ நமக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பருப்பை நம்ம கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த வெந்துக்கிட்டு இருக்க அந்த காய்கறியோட அந்த பருப்பு தண்ணியை ஊற்றிடணும். பருப்பு நல்லா கடைஞ்சிடணும். ஏன்னா பருப்பு முழுசாக இருக்கக்கூடாது, நல்லா கடைஞ்சிடணும், நல்லா பஸ்பமாக இருக்கணும். ஸோ இப்போ ஒரு அருமையான சாம்பாருக்குள்ளே ஒரு இது வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு பாக்கி இருக்குது. புளி கரைச்சி விடணும், அப்புறம் லாஸ்ட்டில் தேங்காய் போடணும். இதுதான் விஷயம், மேட்ரு, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த புளி நம்ம இப்போ போட ஆரம்பிக்கலாம். ஸோ கொஞ்சம் இந்த பருப்பு ஊற்றிருக்கிறதுல கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும். கொதித்த பிறகு நம்ம அதுக்கப்புறமா புளியும் போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சோம்னா நல்லா அது நல்லா பாயில் ஆகி நல்லா உள்ளதெல்லாம் நல்லா வேகும், காய்கறியெல்லாம் நல்லா வேந்து ஒன்று போல் ஆகிட்டு இப்போ புளியை நம்ம கரைச்சி விட்றோம். ஸோ புளி கரைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ரொம்ப தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கிறதுனால புளியை நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்க்கணும். கொஞ்சமாக இந்த சாம்பாருக்கு அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது, கம்மியாக தான் சேர்க்கணும். அது
சேர்க்காமலே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ரிச் டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய், சீரகம், பூண்டு அரைச்சி வச்சுருந்ததை வந்து போட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு மணக்க வெண்டைக்காய், கத்திரிக்காய், இதெல்லாம் சேர்ந்து இந்த மசாலா, கொத்தமல்லி, மிளகாத்தப்பொடி எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சாம்பாரோடைய கலரை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, பொன்னிறமாக அழகாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஒயிட் ரைஸில் அப்பளத்தை வச்சு நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு யாருக்கெல்லாம் அனுபவம் இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து ஒரு பேச்சுலராக இருக்கவேன், நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ எல்லா பொருட்களுமே வந்து நமக்கு வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான். எந்த ஒரு பொருளும் நமக்கு இல்லாத பொருள் கிடையாது. எண்ணெய், கத்திரிக்காய் எல்லாமே வந்து ஈஸியாக மார்க்கெட்டில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். நம்ம இதை வச்சு கூட நம்ம வந்து வீட்டு சமையலில் வந்து நம்ம வெளியூரில் இருக்கிறவங்க அழகாக செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் அதை கூட நம்ம செய்ய மாட்டோம். பருப்பு இது தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு வந்து இப்போது சாம்பார் வந்து அருமையான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ சாம்பார்